ஹே ஐடா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேகேக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டிஸ்க்ளைமர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன், போய் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் லாரன்ஸ் கேல்வின் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய். சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல் இப்போ போல் தான் அச்சு மாதிரி பண்ணிக்கணும், அடிட் ஆகாதீங்க. சரி வாங்க டைமுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ ஜேகேவோட ஒய்ஃபோட சிஸ்டர் தான் நம்ம ஒயன். இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நமக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டார்டிங் சீன். முடியாது என்ன எல்லாம் விளாட்றீங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அக்கா, நீ சரியே இல்லை, பார்த்துக்க. ஆமாம், நான் மாமா கிட்டே பேசிக்கிறேன். இங்கே வாடி வாயன், நான் சொல்கிறத புதுசாக கேள்வி ஃபஸ்ட்டு. நீ பாட்டுக்கு வந்துட்டு குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது வாயன். அதே தாங்க நம்ம சொல்கிறேன், நீ குழந்த மாதிரி பண்ணுற. உனக்கு பூர்த்திதா இல்லையா? நீ தானேக்கா நீ கேட்டு சொன்ன. நீ கொஞ்சம் வெளியே போயேன். நீ கொஞ்சம் வெளியே போவானா பேசிட்டு சொல்கிறேன். அக்கா, நீ என்கிட்ட அன்றைக்கி என்ன சொன்ன? ஏன் சொன்னா புரிஞ்சுக்கோமா? எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணி வச்சு நான் கஷ்டப்படுறதுக்கு என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ அக்கா, உன் லைஃப்பில் நான் வரதுக்கு நான் சத்தியமாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டேக்கா. எனக்கு இதை சுத்தமாக புரியவும் இல்லை. சொல்லப்போனால் நான் மாமா மாப்பிள்ளாம் பார்த்ததே கிடையாதுக்கா. நான் அப்படி சொல்ல வரலடி, எனக்கும் புரியுது. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான்க்கா நானும் சொல்கிறேன், என்னால் முடியவே முடியாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கக்கா. இல்லைம்மா, என்னால் இதுக்கு மேலேயும் அவரோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க முடியாது. இதை நானே எடுத்த ஒரு முடிவு தான். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்ல. ஐயோக்கா, பட் சம்டைம்ஸ் மிராக்கிள் கேன் ஹேப்பன்க்கா. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கும் புரியுது. ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்து எனக்கும் குழந்தை பிறந்துடாதா அப்படின்னு நினைக்கிறது தான். அந்த மிராக்கிள் உன்னாலே நடக்கட்டுமே. ஐயோ, இப்போ ஏன் பெட்டில் போய்ட்டு உட்காந்துருப்பா. அதெல்லாம் வலிக்குது, டென்ஷன் ஆகுது பயங்கரமா. இதெல்லாம் ஐயோ. இப்போ அவங்க அக்கா பொறுமையாக கிட்டே வந்து நீல் டவுன் பண்ணி உட்காந்துருப்பா. இப்போ மெதுவாக என்னோட கையை பிடிச்சி, அம்மா எனக்கு நல்லாவே புரியுதுடா உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிக்கும் போது. நான் வந்து செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறேன். ஐயோ அக்கா, நான் அப்பலாம் இல்லைம்மா, எனக்கு புரியுது. உனக்கு இன்னொரு லைஃப் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஐயோ அக்கா, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், புரியுதா? என்ன வேணாலும். ஆனால் இது உன்னோட லைஃப்க்கா. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும். பொறுமையாக இருந்துட்டோமா நிறையாவே. உனக்கே தெரியும், ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போதில்ல அக்கா. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம்ல? இதே தான் போன வருஷமும் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு புரியுது, என்ன நடந்தாலும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உண்மை அவருக்கும் தெரியும். என்னக்கா சொல்கிற? மாமாவுக்கு தெரியுமா? ஆக்சுவலி இப்போ ஃப்ளாஷ்பேக். என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லை, அது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் போய் சொல்லணும் இது போல் உண்மையே சொல்கிறேன். அதே நேரத்தில் பொய் நீங்கள் நினச்சாலும் என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சத்தியமாக கல்யாணம் பண்ணுற வரைக்குமே எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நேற்று தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது தான் ஒரு சேடான விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன சேடான விஷயம்? இல்லைங்க, நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணப்போ நம்மளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம், சாரி எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு ட்ரை கொடுக்கலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். பட் அந்த ஒரு ட்ரையை மட்டுமே நம்பி என்னால் உங்கள் லைஃப்பையும் சத்தியமாக கெடுக்க முடியாது. நம்மளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 days இருக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்.
டிவோர்ஸ். ஓ, என்ன எல்லாரும் சேர்ந்து விளாட்றீங்களா? இல்லை, எனக்கு புரியல. நீங்களே கம்பல் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு டிவோர்ஸ். இல்லைங்க, நான் அப்படி உனக்கே தெரியும் எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. பட் இருந்தும் ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியெல்லாம் என்னால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நாள் போட்டும். நம்ம ஒன்றும் என்ன எதுவுமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இப்படி தாண்டி சொன்னார் அவர். என்னக்கா சொல்கிறேன்? மாமாக்கு மேலே லவ் இல்லையா? அப்போ அவ்வளோ கேரிங்காக ஒன்று பார்த்துக்கிறாரு. ஆமாம், எதனால் மாமாவுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? நீங்கள் இந்த விஷயத்தில் என்கிட்ட சொல்லாவே இல்லை. நீ சின்ன பொண்ணாப்போ உங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்கிறது? அக்கா 4 வருஷம் ஆக போகுதுக்கா. ஒரு தடவை கூட என்கிட்ட உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லலை. ஆமாம். அப்போது என்ன இந்த வீட்டை ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி. உங்ககிட்டையும் சொல்லி நீயும் கஷ்டப்பட வேணான்ட்டு தான். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். பட் அந்த பொண்ணு அவரை உண்மையாக லவ் பண்ணல, விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொண்ணுங்க மேலே லைக் லவ், மேரேஜ் அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இந்த விஷயத்த அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே சொல்லிட்டார். அப்படியா? இப்போது உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இந்த 4 வருஷத்தில் ஏதோ சரி ஒய்ஃப்ன்றதுக்காக கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? அதெல்லாம் எப்படி நடக்காமல் இருக்கும்? அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இல்லை, டாக்டர் தானே அப்படி சொல்கிறாங்க, நம்ம தான் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஒரு 1 இயர்லேயே நாங்கள் வந்துட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணோம். பட் இப்போ உனக்கே தெரியும் 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, எதுவுமே நடக்கலை. வீட்டில் எல்லாருமே ரொம்ப இதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் சொந்தக்காரங்க எல்லாரும். அக்கா, இது உன் லைஃப்க்கா, நீ எதுக்கு மற்றவங்களுக்காக பார்க்குற? ஜஸ்ட் இதில் மாமாக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் இன்னும் அவர்கிட்ட பேசலை. ஆனால் அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டது கிடையாது தெரியுமா? ஏன், அவங்க அம்மா வந்துட்டு குழந்தை பற்றி கேட்கும்போது கூட அவளை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனால சத்தியமா அவரோட லைஃபை எடுத்துகிட்டு கண்டிப்பாக முடியாது. ப்ளீஸ் ஒயின், இது வரைக்கும் அவர் அக்காவை அவங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக அவனை கேட்குறேன், எனக்காக அவர் மேரேஜ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அது வந்துக்கா, ஏண்டி அவள் தான் அவ்வளோ கேட்குறாள, இந்த அம்மா போ விட்டு கேட்டுட்டு இருந்துருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் நான் எப்படி? ஓ, இது வரைக்கும் அக்கா ஹஸ்பண்ட் மாமா அப்படின்னே பார்த்துட்டேங்க்கா. ஏன், அவர் ஜஸ்ட் என்னோட ஒய்ஃப்ன்றதுக்காக கேர் பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளோதானா? சரி விடு, கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்கோ வருவேன் ப்ளீஸ். குழந்தைக்காக தான் இது பண்ணுறோம். என்னமோ பண்ணுங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு நம்ம வாயினை என்ஜாய் பண்ணியிருப்பா. இவங்களும் ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. 4 இயர்ஸ் பக்கம் ஆனாலும் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை இல்லை. பட் ஜேகே இதை பற்றி வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். லைக் அவர் வந்துட்டு எதுவுமே கேட்டுக்கலாம் மாட்டார். பட் இவளுக்கு தான் வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்கும், நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனோட லைஃப்பையும் வந்து சேர்த்து கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து இந்த முடிவு எடுத்திருப்பா. பட் ஃபர்ஸ்ட் வந்து வாயினை மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியாவே இவங்களுக்கு கிடையாது. வேறு என்னாச்சும் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு எவ்வளோச்சும் மேரேஜ் பண்ணி வச்சு அவள் ஜேகேவை தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாலோ, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏன்னா பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சிருந்துருப்பாங்க. அதுலேயும் ஜேகே வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார் வேறு பொண்ணுனா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தங்கச்சின்னா கொஞ்சம் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒயன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஜேகிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. தென் த நெக்ஸ்ட் சீன், யாருக்கிட்ட இந்த மாதிரி முடிவு பண்ண? இல்லைங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் ஷோ, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்களா? யாருமே என்னை பற்றி யோசிக்கிறது இல்லை. உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லைஃப் செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்களா? ஐயோ, நான் உங்களுக்காக தான். நான் கேட்டேனா? எனக்காக இதெல்லாம் கேட்டேனா? ஏன்டா அவளை கத்துற? நான் தான் சொன்னேன். ஓ, இதெல்லாம் உங்கள் வேலை தானம்மா? இப்போ பாருங்கம்மா, நான் சொன்னதான். என்னால் வேறு எவ்வளையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, புரியுதா? ஆல்ரெடி
அந்த ஒரு லவ்குள்ளேருந்து வெளியே வந்து இவளை என்னோட ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு 1 year ஆச்சு. மறுபடியும் என்னால் வேற ஒருத்தைய ஒய்ஃபாக சத்தியமாக வாய்ப்பே இல்லை. அதுவும் அவள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண கட்டபிளே வாய்ப்பே இல்லைம்மா. என்னை தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. ஆனால் நீயும் இந்த மாதிரி பண்ணாமல் நான் சத்தியமாக நினைக்கல. இல்லைங்க, அது மைண்ட் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவள் உங்களை எந்த விதத்துலையும் டார்ச்சர் பண்ண மாட்டா. அவகிட்ட நான் பேசிட்டா ஓகே சொல்லிட்டா. ஓ ஓகே வேற சொல்லிட்டாங்க மேடம். அவளை வீட்டுக்குள்ளேயே விட்டுறக்கூடாது. அவளுக்குலாம் எப்படி தான் அக்காவோட லைஃப்குள்ளே இந்த மாதிரி வரத்துக்கலாம் மனசு வருதோ. இதை பாருங்க, அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. தெரியுது. இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துகிட்டு எங்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ஸோ இங்கே ஜேகே சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துருப்பாரு. இந்த விஷயம் நம்ம எனக்கும் தெரிஞ்சிருந்துருக்கும். நான் தான் சொன்னல, மாமா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் அக்செப்ட் பண்ண வைக்கிறேன். நீ அமைதியாரு, உன் முடிவு மட்டும் நீ மாத்தாத, புரியுதா? ஐயோ என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி வாங்கி விட்டு இருந்திருப்பா. ஸோ இங்கே தென் இப்படி 2 days போகுது. ஜேகே வந்து ஆஃபீஸில் தான் தூங்கிட்டு இருக்காரு மனுஷன். வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு. நீங்கள் இவளும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். ஏன் நான் வரேன், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. ப்ளீஸுங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். நான் சொன்னது தான். நீங்கள் வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எப்படியோ சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டா. சரிங்க ஜேகே என்னோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு 1/2 hour விட்டு வந்திருப்பாரு. அதுக்கு மேலே முடியல. நம்மளால எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன சொன்னால் உனக்கு புரியாதா? நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. நானும் எல்லாத்தையும் மாற்றிக்க தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கு மட்டும் ஆசையா? வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்து தேவையில்லாமல் நம்மளுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு என் தங்கச்சி தானேங்க. அவளையே ஓகே சொல்லிட்டா, அப்புறம் உங்களுக்கு என்னங்க? அவ சொல்லுவா, ஆனால் நான் அப்படி இல்லை, புரியுதா? ப்ளீஸ் பாருங்க, நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட என்ன வேணும், என்ன வேணுமா, வாங்கிக்கிறியா அப்படின்லாம் கேட்பீங்க. எதுவுமே வேண்டாம் 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 தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு நான் வாய் விட்டு கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்காக வாங்கி மேரேஜ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களை பற்றி மட்டுமே எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்னை பற்றி கொஞ்சமாக யோசிச்சிங்களா? லெட்ஸ் ஃபினிஷ், என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாரு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீன், ஜேகேவும் சரி ஹீரோனும் சரி விருப்பமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க மேடையில். இந்த ஹீரோனும் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, லைக் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு திரும்பி பார்க்குறேன், அவங்க அக்கா வேற பாவமாக பார்த்துட்டு இருப்பாளா, அதை வேற பார்த்து ஹீரோனுக்கு வந்து லைக் எனக்கு வந்து எதுவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து பேசிக்காமல் அமைதியாக இருந்திருப்பான். பட் ஜேகே முகத்துலேயே 100 நம்பியாரெலாம் காமிச்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர்லாம் கூப்பிட்டு அப்படிலாம் வந்து மேரேஜ் பண்ணல, எல்லாருக்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தெரியாத போல் ரொம்ப நெருங்கின சொந்தம், லைக் ரொம்ப வந்துட்டு ரிலேட்டிவாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் வந்து கூப்பிட்டு சிம்பிளாக வந்து வீட்லேயே வந்துட்டு மேடை போட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு தே காட் மேரிட். ஸோ மேரேஜ் வந்து நடந்துருக்கும். இங்கே ஹீரோனுக்குலாம் நம்ப முடியல, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் இப்போ நம்ம ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு அட் த நைட் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோனோட அக்கா நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருந்திருப்பான், அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்குனா ஐயோன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் காடி பண்ணுறது செஞ்சு அமைதியாரு. சாரி பாரு, அவர் வந்து கண்டிப்பாக கோவப்படுவார், நீ தான் கொஞ்சமாச்சும் விட்டு கொடுத்து போகணும் சரியா? சரி அல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோன் ரூமுக்கு போயிருந்திருப்பான். பார்த்தா ஜேகேவே ஆளை காணும் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கா. பால்கனி நின்றுட்டுருக்கார் மனுஷன். ஸோ லைக் சிகரெட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறாரு இவருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கான், அக்கா சொல்லவே இல்லை. இப்போ ஹீரோன் அமைதியாக உள்ளே வந்துட்டு லைக் அந்த எப்படி சொல்கிறது, இந்த பால் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கா. சிங்க ஜேகே டக்குன்னு டோரை பண்ணிட்டு உள்ள வந்துருப்பா. டப்புன்னு ஹீரோன் எழுந்து நின்ட்டா. அது வந்து அப்படின்னா நின்றுருக்கா. வந்துட்டியா? இவ்வளோ நாளாக சில பேர்னா நான் சின்ன பொண்ணு, எதுவுமே தெரியாத, இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஒரு சின்ன பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நிறையா விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுற பொண்ணுன்னு. இல்லைங்க நீங்கள் தப்பா வாய மூடு. தப்பா நான் சொன்னதான், எனக்கு மாதிரி சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா? வீட்டில் ஏதோ கம்பல் பண்ணாங்கன்னு தேவையில்லாத இந்த தாலி கட்டிட்டா நீ அவன் பொண்டாட்டி கிடையாது, புரியுதா? எனக்கு எப்போதுமே உன் அக்கா ஸ்வேதா தான் என்னோட ஒய்ஃப், புரியுதா? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.
இவ்வளோ நாளாக உன்னை என் ஒய்ஃபோட தங்கச்சாவாது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுவும் இல்லை. நீ என்னைக்கு எல்லாரும் சொல்லி உடனே வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டியோ அப்போவே தெரியுது. அக்காவை நீ தானே பிரெயின் வாஷ் பண்ண. ஐயோ அப்படிலாம் உனக்கு இந்த பார், நான் மட்டும்தான் பேசுவேன். என்கிட்டலாம் பதில் பேசியிருக்காது புரியுதா? வாசி கேட்க எனக்கு எரிச்சலாகுது. எப்படி மனசு வருது அக்காவோட ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? வேற ஒருத்தியா இருந்தா சதான் போடின்னு விட்டு போயிட்டு இருப்பா. நீ எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்க. அதான் மேடம்க்கு ரொம்ப குஜாலா இருக்குல்ல. ஒழுங்கு மரியாதை போயிடு சொல்லிட்டேன். இப்போ ஜேகே அவர் பாட்டுக்கு வந்து பெட்டில் போய் படுத்துட்டாரு. இவ ஈரன்னா என்ன பண்ணுறது இல்லை, திரு முடிச்சுட்டுப்பா. என் பக்கத்தில் மட்டும் வந்து படுத்துன்னு வச்சுக்கோங்க, காலம் உயிர் இருக்காது பார்த்துக்கோ. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நம்ம ஈரன் வந்துட்டு நகர்ந்து போயிட்டு வந்து பால்கனில் வந்துட்டு அந்த ஊஞ்சல் மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ அதில் போய் உட்காந்துப்பா. என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த அக்காவை சொல்லணும். இப்போ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாக புரிஞ்சுட்டாரு. நான் தான் அக்காவை கம்பல் பண்ணனா, நானா அட பாவிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் உயிரனுக்கு. பேசவும் விட மாட்டேங்கிறாரு. பட்டி பண்ணுற மாதிரி அவரே பேசிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது? ஓகே, நாளைக்கு அக்காட்ட பேசி பார்ப்போம். இப்படியும் நான் நெக்ஸ்ட் டே ஆயிருந்திருக்கும். காலைல ஈரன் வெளியே வந்திருப்பா. எங்கள் ஹீரனோட அக்கா வந்துட்டு, என்னடி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா? அக்கா ஏன்னா வாயில் வந்துட போக சொல்லிட்டா. என்னடி இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டேன்? ஐயோ இப்போ கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவேன், குழந்தை தான். அக்கா நீ வேற ஏன்க்கா வேறு பேத்துட்டுக்கா, நீ வேற இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் தனியாக கூப்பிட்டு போயிருந்திருப்பா. என்னடி ஆச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பா. இவ்வளோதானா, என்ன இவ்வளோதானான்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவ்வளோ நாளாக மாமா கேமரா இந்த இம்ப்ரெஷனே போயிடுச்சு. என்னடி மாமா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் புரியுதா, அது போக நீ வேற. ஒவ்வொரு தடவை மாமா பார்க்கும்போதும் மாமா அம்மா 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 அம்மான்ட்டு வாய் விட்டு அவ்வளோ ஆசையாக பேசுவேன். இப்போ அதுவும் நம்ம ஆக்கிட்டல. ஓக்கா நீ வேற. நேற்று நைட்டு குளிரில் பால்கனில் படிச்சிருந்தேன் தெரியுமா. இந்த பாருவேன் அவர் அப்படிதான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி என்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் மேலே இந்த மாதிரி கோவப்பட்டார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட மனசு விட்டு பேசினேன். உங்கள் விஷயத்த சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவரே சொன்னார் அந்த விஷயத்தெல்லாம். தென் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். போக போக நான் அவருக்கு டைம் கொடுத்தேன். 1 year அவர் டைம் எடுத்துட்டாரு. ஒரு நாள் அவரே வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு மேலே நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்த விரும்புன்னு சொன்னார். அவர் அவ்வளோ நல்லவர். வாங்க சர்டிஃபிகேட் கொடுக்காத காணி, அவர் நல்லவர் தான் எனக்கும் தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் சிட்ட ஆகாதுக்கா. ஐயோ என்னால் முடியப்பா, நான் வீட்டுக்கு விளாண்டுறியா நீ? மேரேஜ் முடிச்சுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு இருக்கியா? என்னடா புதுசாக லிஸ்ட்டு போட்டுருக்கீங்க? அது இல்லைக்கா, சும்மா இருவாங்க, பார்த்துக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வா. எந்த ரூமில்? எந்த ரூம்லையா? ஓ ரூமில் தான். கபோர்டில் என்னோட சாரீஸ்லாம் இருக்கும். அதில் எதனாச்சும் உனக்கு பிடிச்ச சாரி எடுத்து போட்டுட்டு வா. அங்கே மாமா தூங்குறானே, அதெல்லாம் எந்திக்கிறதுக்கு 9 மணிக்கிட்ட ஆகும். இப்போ மணி என்ன 7 தானே ஆகுது, நீ போ. இப்போ மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாங்கி உள்ளே போயிருப்பா. ஆமாம் தூங்குறாரு. அப்புறம் எதனாச்சும் கேட்க போகிறார். எதுக்கு ரூமில் கால் எடுத்து வச்சு இல்லை கேட்டாலும் கேட்பார். இப்போ மெதுவாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி லைக் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி சாரீ ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா. தென் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டு சாரீ கட்டுறதுக்கு வெளியே வந்திருப்பா. அந்த இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் தான் போட்டிருப்பா. ஸோ பொறுமையாக வந்து சாரி கட்டிகிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு லைட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் கட்ட தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுட்டு இருப்பா. இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு கட்டியிருப்பாளே. ஸோ அப்படியே வந்து பொறுமையாக கட்டிட்டு இருந்திருப்பா. குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக நின்றுருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட் சைடாக தான் திரும்பி நின்றுருப்பா. ஜேகேக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அவருக்கு அந்த செகண்ட் மேரேஜ் நடந்த லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஞாபகமே இல்லை அவருக்கு. ஸோ அவர் பாட்டுக்கு வந்து அவரோட ஒய்ஃபை நினச்சி அப்படியே பேக்கப் பண்ணியிருப்பாரு. குட் மார்னிங், என்ன காலையிலே இவ்வளோ அழகாக குளிச்சு சாரி கட்டிருக்க? அது மாமா அது வாய்ஸ் டக்குன்னு மனுஷன் நம்பிட்டாரு. ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? என்ன விளாடுறியா? பார் உங்களுக்கு வந்து வெளியே போ. நான் இப்படி எப்படி சாரி கட்டிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டாரு. கடை நீர் சாரி கட்டிட்டு ஓடி போயிருப்பா. இதுக்கு ஹார்ட் பீட் அப்படியே அடிக்குது. ஜேகேக்கும் அதே மாதிரி தான். சின்ன காரியம் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிச்சிருக்கும். இப்போ எதுக்கு இது வேறு இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஹார்ட் ரேட் அப்படி வந்து டேப் பண்ணிட்டு இருப்பார். இங்கேயும் ஒயின் கீழே வந்துட்டு வித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டுக்கா. அடி ஒயின என்னடி ஆச்சு? அது அத்தை சொல்லடி. அது வந்து ஒன்றும் இல்லை.
கட்டி பிடிச்சிட்டாரு. ஏய் என்னடி இதெல்லாம் என்கிட்ட பேசுது? ஐயோ இல்லை அதில் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு வந்துட்டு லைக் சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டாங்க வந்து போயிருப்பாங்க. ஐயோ தப்பாக நினச்சிட்டாங்க போயிருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? என்னம்மா ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வேற வந்திருப்பா. போக்கா நீ வேற, அவர் நீ நினச்சி என்ன கல்யாணம் கட்டி பிடிச்சாரு. நான் இதை வேற ஏதோ ஞாபகத்தில் அத்தை கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். அவங்க வேற ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ சரி அப்படின்ற மாதிரி அவரை பார்த்துட்டுக்கா. சரி நீ பாரு, அவருக்கு இந்த ஐட்டம்லாம் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீ சமைச்ச கொடு, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவார். அப்படியா சரி. என்னடி சரி நீங்கே உட்காந்துருக்கேன், போ கிச்சன் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருப்பா. எங்கள் ஒயினும் வந்துட்டு கிச்சன் வந்திருப்பா. அத்தை எங்கே அவங்கள காணும்? ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் டார்ச்சர் பண்ணிட்டீங்க? அடி மாடி அப்படின்ற மாதிரி அவங்க உள்ள கூட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜேகேயோட அம்மா வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிற டைப்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறது, லைக் எனக்கு குழந்தை வேணும் அதுக்காக வந்து ஒரு தங்கச்சி மேரேஜ் பண்ணுவே அப்படின்லாம் வந்து அவங்க சொல்ல கிடையாது. லைக் அவங்களுமே வந்துட்டு டைம் கொடுத்துருந்துருப்பாங்க தான். பட் அவளுக்கே ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கில்ட் ஆகிட்டு தான் அவங்க அத்தை கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி வந்து நான் வந்து என் தங்கச்சி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வேண்டாமா, ஜேகே வந்து ஒத்துக்கலாம் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுலேயும் எனக்கும் வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகுமா சொல்லு, பாவம் நல்லா வாழ வேண்டிய பொண்ணு, செகண்ட் மேரேஜாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் அக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து சரி ஓகே என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுமே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒயின் மாதிரியும் சரி அவங்க அக்கா ஸ்வேதா மாதிரியும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஒயின் வந்துட்டு வீட்டுக்கு வருவாள், வந்து மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எதுவும் பெருசாக தெரியல, எப்போவுமே வர பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்களாலே வந்துட்டு மருமகளாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படியே இருந்துட்டு கச்சா என்னடா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கேன். எங்கள் அக்கா தான் சொன்னான் சில பல ஐட்டங்களா ஏன் இந்த குடும்பத்தில் என்ன எல்லாருமே இப்படி இருக்காங்க? அது இல்லை, சில சாப்பாடெல்லாம் மாமாவுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் சமைச்சு கொடுத்தா அவர் இம்ப்ரெஸ் ஆவாரோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ஓஹோ மாமா இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்க போல. ஆமாம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி நேராக உள்ளக்க போயிருப்பா. இன்னும் என்னென்னவோ இருக்குது அக்கா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. நினச்சா என்னடா இன்னும் கூப்பிடுறியே நினச்சேன். சொல்லு இதில் எது தனியா, இதில் எது மல்லித்தூள்? இதுதானே, அது காஃபி தூள். நான் இவ்வளோ மோசமாக சமைப்பேன் உனக்கே தெரியும்ல, என்ன போய் சமையல் அமைச்சு வச்சுருக்க. சரி நான் பக்கத்தில் இருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுப்பேன், நீ தானே பண்ணணும் சரியா? இந்த ஐடியா ஓகே. ஸோ இப்போ 2 பேருமே வந்து ஒன்றா நின்று சமைச்சிருக்காங்க. எங்கள் ஜேகே வந்து இறங்கி வந்திருப்பார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சாப்பாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் பார்த்தா சாப்பாடு இல்லை. ஸோ கிச்சனில் எட்டி பார்த்தா 2 பேரும் ஒன்றா நின்று சமைச்சிட்டு பாருங்க. இவருக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பாகுதா இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரில, அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபீல். எப்போ எட்டி பார்த்தாலும் ஒய்ஃப் மட்டும் நின்று சமைச்சிருப்பாங்க, இல்லை அத்தை இருப்பாங்க. பட் இப்போ இவங்க 2 பேரும் இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அமைதியாக வந்துட்டு சைலண்ட்டாக போய்ட்டு வந்து டேபிளில் உட்காந்துருப்பாரு. இப்போ சமைச்சலாம் முடிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. என்னங்க இதெல்லாம் பையனே அவள் கையால் சமைச்சாங்க. ஆமாம்மா கையால் தான், கரண்டி வச்சு சமைச்சேன். ஸ்வேதா எனக்கு இது எதுவும் வேண்டாம், உன் கையால் எனக்கு தோசை ஊற்றா போதும். என்னங்க அவள் சொன்னதா ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவள் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து வந்து உனக்காக சமைச்சிருக்கா, சாப்பிட மாட்டியா என்ன? நீ தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா இப்போ போய் தோசை ஊற்றி தரேன்னு நினச்சிப்பா. சரி நான் ஊற்றி தரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு தோசை ஊற்றி கொடுத்துருப்பா. அவர் பாட்டுக்கு வந்து தோசையை வந்துட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு போயிட்டு அது மனுஷன் இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இவர் இவ்வளோ கோவமாக இருக்கார் நம்ம மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓக்கா எல்லாம் ஒன்றா தான், சரி எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுப்பா. ஸோ இப்படியே தான் வந்து நடக்குது. ஆக்சுவலாக டெய்லியும் வருவார், அவர் வந்து சுத்தமாக வந்து ஹீரோனை கண்டுக்க மாட்டார். லைக் அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே அவருக்கு வந்து தெரியாது. ஸோ இங்கே வந்து அன்றைக்கி எவோஸ் நைட் அன்றைக்கி மட்டும்தான் வந்துட்டு அவர் வந்து போனால் போதுன்ற மாதிரி விட்டுருப்பார். ஆனால் அடுத்த டேலாம் வந்துட்டு என் ஒய்ஃப் நீ தான் என் கூட வந்து படுக்கணும், என் கூட தான் வந்து நீ தூங்கணும், இவன் யார் வந்து தூங்குறதுக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மனுஷன் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருந்துட்டுருக்காரு. ஸோ அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேறு வழி இல்லாமல் அவள் கூட போய் தூங்குவா. அங்கே நம்ம ஹீரோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட தூங்குவா. இப்படியே தான் வந்து இதுங்க 2 பேரோட லைஃப் போயிட்டுருக்கும். இதுக்கு எதுக்கிட்ட தான் என்னை மேரேஜ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹீரோனுடைய மைண்ட் வாய்ஸ். ஸோ என்னாச்சு பாஸ் மாயா வச்சுருக்கீங்க மூஞ்ச? பல்ல மூஞ்சிக்கு பவுட்ரு போடல. ஓ அப்படியா, வாய் முடியா டென்ஷன் ஏற்றிட்டு. நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். அப்படி என்ன பாஸ் நீங்கள் என்ன கதைன்னு சொல்லுங்கள், நான் கதையை முடிச்சு விட்றேன். உனக்கே தெரியும் தேவையில்லாமல் அவளை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சு எல்லாம் அவ்வளோதான். என்ன பாஸ் அவ்வளோதான் என்ன நடந்துன்னு சொன்னால் எனக்கு தெரியும். ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சிங்க லைஃப், தேவையில்லாமல்
என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவங்க அக்காவை பிரெயின் வாஷ் பண்ணி மேரேஜும் பண்ணிட்டான். இப்போ என்னால் நிம்மதியாக அவகிட்ட பேசக்கூட முடியல. என் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னா யார் என் ஒய்ஃப்னு தேட வேண்டியதாக இருக்குது. என்னை பார்த்துக்கு என் ஒய்ஃப் என்னோடய ஸ்வேதா மட்டும்தான். அவளே என்னோடய ஒய்ஃபை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியும்ல. இப்போ திடீர்னு புதுசாக என்னன்னா கண்டிப்பாக முடியாது கடவுளே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்படியே வந்து அந்த அசிஸ்டண்ட் இவ்வளோ தானே பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குயிக்காக கண்ணை மூடி யோசிங்க. உங்களுக்கு முதல்ல யார் ஞாபகம் வருதோ அதான் அவங்க ஒய்ஃபு. இந்த மாதிரி சில்லியான கேவலமான விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, புரியுதா? எனக்கு வாங்க பாஸ், அப்படிலாம் நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, அவங்க வந்து நல்லா குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, அவ்வளோதான் வந்துட்டு அவங்க வந்து போயிட்டான். ஒருத்தன் வைத்தியக்கா இவன் அதுக்கு மேலே இருக்க டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டுருக்காரு. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குல்ல. இப்போ பொறுமையாக வந்து கண்ணை மூடிருப்பாரு. கண்ணை மூடின ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் காலையில் நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு வேலை பண்ணியிருந்திருப்பான். ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது? என்னடி ஆச்சு? எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுட்டுக்க? அக்கா நீ அவரோட ஷர்ட்லாம் அயன் பண்ணி வச்சா இப்படி சாப்பாடு சொன்னல. ஆமாம் அவரோட சட்டையை ஒன்று எரிச்சிருக்கா. என்னடி சொல்கிறா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. சரி என்ன கலர் ஷர்ட்டு? ஒயிட் ஷர்ட்க்கா. ஐயோ போச்சா, ஒயிட் ஷர்ட்னா வந்து எனக்கு அவ்வளோ புரியும். என்ன பண்ணுறது? என்ன அயன் பண்ணிட்டீங்களா இல்லையா? அது அது அப்படின்ன மாதிரி திக்கி நின்றுப்பாங்க ரெண்டு பேரும். என்ன ஆச்சு ஸ்வேதா, அயன் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணாங்க, பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் லைட்டாக கரைச்சிட்டேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து பார்க்குறது, நல்லா ஒரு பெரிய ஓட்டை, முகமே தெரியுது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காதுங்க. ஸ்வேதா நீ இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஸ்வேதா, நீ கொஞ்ச நாளாவே சரியே இல்லை, என்னென்னவோ பண்ணிட்டுருக்கு. மாமா நீங்கள் அக்காவை திட்டாதீங்க, இது இது என்னால் தான், நான் தான் பண்ணேன், சாரி மன்னிச்சிருங்க, ஆக்சுவலி நான் தான் அயன் பண்ணேன், அக்கா இல்லை. ஓ இதெல்லாம் ஓ வேலையா? நீ எதுக்கு தான் இங்கே வீட்டில் வந்து இருக்கு, எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. எதுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு? உள்ளுங்க வரது வீட்டுக்கு கிளம்பி போகிற வெளியே பாரு சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது. நான் வேணா அதில் பூ எதனாச்சும் வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்கட்டுமா? ஐயோ அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படியே கடுப்பாகுது. ஹீரோ நாங்கள் ஓடி போயிருந்திருப்பான். ஸோ இந்த காட்சி தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதெல்லாம் அதுவே யாரை தான் நினைக்கிறேன், அவளையா இல்லை ஸ்வேதாவையா? கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காரு. அட தலைவரே என்ன கண்ணை மூடி வச்சுங்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை பார்த்துட்டு தான் இருந்தேன். டீ ஓரமான என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு எங்கிட்ட வந்து கேள்வி வேறு கேட்குறியா? ஒழுங்கு வரது ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். மன்னிச்சுங்க அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து போயிட்டான். இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி இருந்திருக்கும். ஸோ அந்த பார்ட்டியில் வந்துட்டு எல்லாம் உட்காந்து எல்லாம் கொஞ்சம் கம்பெனி விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அப்செட்டாகவே இருந்துருக்காரு. எல்லாருமே வந்துட்டு ஏன் சார் அப்செட்டாக இருக்கீங்க அப்படிலாம் வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு எம்ப்ளாயிஸ் அப்புறம் வந்துட்டு ஜேகே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் அவரும் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அவரும் அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரிங்க்லாம் சார்ஜ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இங்கே எல்லாருமே சார் 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 இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, குடிச்சிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. குடிக்க ஆரம்பித்த மனுஷன் தான் மொட்டை குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைஃபே போச்சு எல்லாம் அவளால் நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அவள் என்னை கழட்டி விட்டு போனேன் என்னோட பைத்தியக்காரன் எக்ஸு. எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமா? நான் என்ன பண்ணுறது? ஏண்டிட்டு கேவலமாக இருந்துட்டு இருக்க? இல்லைக்கா யாரோ என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது என்னை புகழ்ந்துட்டு இருக்காங்களோ, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி இரும்பெல்லாம் வருது. இதான் உனக்கு நடக்காது. அப்பெல்லாம் சொல்லடி, இப்படியே இவளுங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாளுங்க. விடுங்க பாஸ், பொண்ணுங்கனாலே இப்படிதான். ஏன் பொண்டாட்டி ஃபோன் எடுத்தால் பேச விட மாட்டா பாஸ். எப்போ வரீங்க அப்படின்னு தான் கேட்பா பாஸ். ஐயோ ஐயோ. உனக்கு ஒரு பொண்டாட்டி சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு அப்படியா? என் லைஃபே கொஷின் மார்க் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓஹோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பாஸ், கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். ஆமாம் நடந்தால் சரிதான்.
இப்போ 2 பேருமே மொட்டை குடின்றதுனால வந்துட்டு லைக் அங்கே வந்துட்டு டிரைவர் இருந்திருப்பார். அவர் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருந்திருப்பா. இன்னும் அக்கா நீ போய் தூங்குக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இல்லடி நீ சாப்பிட வச்சா அவர் சாப்பிட மாட்டேன். இல்லைக்கா நான் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் போய்ட்டு தூங்கிடுறேன், அவர் வந்து போட்டு சாப்பிட்டுக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் சரின்ற மாதிரி வந்து போயிருந்திருப்பான். ஸோ இங்கே நம்ம ஒயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்டுருக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்துட்டு ஜேகே கைத்தாங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஐயோ என்னாச்சும் அவருக்கு அடிபட்டுச்சா? அதெல்லாம் நம்ம அவர் நிறையா குடிச்சிட்டாரு, அதான் குடிக்க இதெல்லாம் பற்றி அக்கா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் ஓட்டிட்டுப்பா. மேடம் கொஞ்சம் தண்ணிங்கன்னா நான் உள்ளே வந்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுமே ஒரு சைடு வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணி வந்து மேலே கூப்பிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவருமே அங்கே வந்து கிளம்பி வந்திருப்பாரு. இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அவர் வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. சொல்லிட்டு பெனாத்திட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறது? இப்போ ஷூ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டை அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பா. ஏய் வந்துட்டியா? நீ என்ன பண்ணுறீங்க? அந்த பைத்தியக்காரி எங்க? எந்த பைத்தியக்காரி? அதான் உன் தங்கச்சி ஒயன். அவளுக்கு பைத்தியக்காரினா சொல்கிறீங்க? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏது அவளா? நம்ம லைஃப்ல வந்து நம்ம 2 பேரும் கெட்டுட்டா அவள் நல்ல பொண்ணா? சொல்ல வாய்ப்பே இல்லை. எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அவள் ஏதோ நல்ல பொண்ணு அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா. எது நல்ல பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சொல்லுவான். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்ததே இல்லை. எங்கள் ஊரில் இந்த மாதிரி நல்ல பொண்ணுலாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் அப்படி தான் போல். கொஞ்சம் கால் ஆட்டாமல் இருக்கீங்களா? சாக்ஸ் கழட்டணும். கழட்டு இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா? ஓஹோ உன் கண்ணுக்கு நான்லாம் வேறு தெரியலண்ணா. தெரியலையா? இந்த பா குடிச்சாலும் நான் ஸ்டடியாக இருப்பேன். ஓ பார்த்து நீ உங்கள் ஸ்டடியை தான் டிரைவர் கூட்டிகிட்டு வரும்போது. டிரைவர் குடிச்சிருந்தான். அவனை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தேன். நடுக்க முடியாமல் ஆடினே இருந்தான். நீங்கள் ஆடிட்டு அவர் ஆடிட்டு இருந்தாலும் சொல்கிறீங்களா? பேசாமல் தூங்குங்க அமைதியா. சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு? சாப்பாடு அது மட்டும்தான் குறைக்கு. ஷோ சரி நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. டக்குன்னு வாயின் கையை பிடிச்சிருப்பாரு. ஓய் எங்கே போகிறேன்? தூங்க. நீங்கள் தான் தூங்கணும். நீ போயிட்டுன்னு வச்சுக்கோ, உங்கள் பைத்தியக்கார தங்கச்சி வந்துடுவா. தையை செஞ்சு நீங்கள் படுத்து. இல்லை அது நான் ஒய்யன். ஏய் அவள் பேரை தையவை செஞ்சு சொல்லாத டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி நான் ஸ்வேதா தான். இருந்தாலும் நான் இன்றைக்கி வெளியே பார்த்துக்கிறேன். நம்ம நாளைக்கு ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. டக்குன்னு வாங்கி கை மறுபடியும் பிடிச்சி அவர் இழுத்து அப்படியே மேலே போட்டிருப்பாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேங்க வேறாதான் அவனுது? ஏய் ரொம்ப தான் அவனுக்கு நக்கல்மா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இவர் அக்கா நினச்சிக்கிட்டு இருக்காரோ? இங்கே பாருங்கள் நான் அக்கா இல்லைண்ணா ஒய்யன். ஏய் அவன் பேர் என்கிட்ட சொல்லாதேன்னா எனக்கு தெரியும். நீ என்னோடைய ஸ்வேதா. இந்த மாதிரி ஒரு நிலவில் பார்க்கவே முடியாது ஸ்வேதா. என் தங்கச்சி கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது? மாமா நான் நிஜமாக ஒய்யன் தான் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து தள்ளப்போ பார்க்குறா. பட் அவர் விடவே கிடையாது. அப்படியே எரிக்க பிடிச்சி அந்த பெட்டில் வந்துட்டு அப்படியே போட்டுப்பாரு. வேலையாக அவர் லைட் ஆகிட்டாரு. அவர் வெயிட்டுக்கெலாம் நம்ம ஹீரோனாலும் சத்தியமாக நகர்த்த முடியல. வெயிட்டாக இருக்காரு. இது பாருங்க மாமா நான் நிஜமாக ஒய்யன் தான். தயவுசென்னு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ குடிச்சிருக்கீங்க நிதானத்துலேயும் இல்லை. நாளைக்கு காலையில் நீங்கள் சத்தியமாக எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. பெரிய பிரச்சனை ஆகிடும். தள்ளுங்க ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த பாரு சும்மா மாமா ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. சொல்லு பாப்போ மாமா. சரி மாமா சொல்லு. ஓ என்ன பண்ணுறது? நகர்த்தவும் முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டுப்பான். பட் வந்து சுத்தமாக ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே முடியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை நினச்சி பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் வந்து ஃபேஸ்புல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இங்கே ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஹீரோனும் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப அமைதியாகிட்டான். எதுவுமே பண்ணவே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் த நெக்ஸ்ட் டே ஒயின் பித்து பிடிச்சி போய் சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கா. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா? உனக்கு இதே தான் வேலை போல். டெய்லி நைட் என்ன தான் நடக்குதுன்னு தெரியல இவளுக்கு. காலைல ஆனால் அவள் வந்து உட்காந்துருக்கா. அடியே ஸ்வேதா இங்கே வந்து பாரு உன் தங்கச்சி காரியா. நான் வந்துட்டேன் அத்தை. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா? என்னடி இது? ஏன்டி முடியலாம் அப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரி அவர் சிரிச்சிட்டுப்பா. ஓ சிரிக்கிறியா நீ? சரி இப்போ எதுக்கு எழுப்பி வச்சிருக்க முடிஞ்ச? ஒன்றும் இல்லை.
இப்போது இந்த ஜேகே கீழே இறங்கி வந்திருப்பாரு. இன்னும் பயங்கரமாக ஹார்ட் பீட் அடிக்குது. போட்டு தூக்கி போட்டு அடின்ற மாதிரி தான் வந்து திக்கு 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 திக்குன்னு இருந்துருக்கும். ஸ்வேதா சாப்பாடு வை. வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி அவள் போய் சாப்பாடு வைக்க போயிட்டான். இங்கே வயன் அப்படியே கம்முக்கு நீ மேலே அமைதியாக உட்காந்துட்டுப்பா. எதுவுமே வந்து பேசலை. ஐயோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். காலையில் நம்ம ஹீரோன் சீக்கிரமாக இருந்துச்சு, குளிச்சு ரெடியாக ஆக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து இந்த சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துட்டுப்பா. பட் ஜேகேக்கு எதுவும் ஞாபகம் இருக்காமல் தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு அமைதியாக எதுவுமே தெரியல, அமைதியாக இருந்துருக்காரு மனுஷன். ஸோ ஆனால் வந்துட்டு அவருக்கு காலையில் நம்ம ஹீரோன் எந்திக்கும் போதே வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு தான் வெளில வந்திருப்பாள். ஸோ அதனால் அவருக்கு எதுவுமே பெருசாலாம் தெரியல, அமைதியாக தான் வந்துட்டுப்பார். ஒரு வேளை மறந்துட்டாரோ இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஹீரோனுக்கு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருந்துருப்பான். ஸோ அப்படியே அவர் ஆஃபீஸ் போகிறது இதெல்லாம் வந்து நடந்துருக்கும். இங்கே அப்படியே ஒரு 2 days வந்துட்டு போகுது. இங்கே ஆஃபீஸில் தான் மனுஷன் வந்துட்டு பாரு, அவருக்கு என்ன தெரியல, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்ற மாதிரி தான் வந்துருக்கும். என்னாச்சு பாஸ்? என்ன ஏதோ யோசிச்சிருக்கீங்க போல? ஆமாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்லை அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் என்னை வீட்டுக்கு கூட்டி போய் யார் விட்டுது பாஸ்? கண்ணான்னா அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப குட்டி போதில் இருந்ததுனால டிரைவர் கூட்டி போய் விட்டார் பாஸ். வாய முறையா டிரைவரை சொல்லிட்டு குடிக்க விடாருமா? டிரைவரை கூப்பிடு. இப்போ டிரைவர் வந்துருப்பாரு. சொல்லுங்கள் சார். அன்றைக்கி என்ன வீட்டில் கூட்டி போய் விடும்போது யாரை என்னை கூப்பிட்டு போனது? உங்கள் ஒய்ஃப் தான் சார். சரி, அவங்க எப்படி இருந்தாங்க? இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஃபோட்டோ காமிச்சிருப்பாரு. இல்லை சார் இவங்க இல்லை. இவளா இந்த மாதிரி காமிச்சிருப்பாரு. ஏன் சார் இவன் தான், இவங்க தான். ஓ, ரூம் வரைக்கும் வந்தாலும்? ஆமாம் சார். ஓச்சா அப்படி ரொம்ப ஜேகே உட்காந்துருக்காரு. என்னாச்சு பாஸ்? ட்ரைவ் பண்ணி போகலாம். ஓகே சார். என்னாச்சு பாஸ், என்ன பிரச்சனையா? ஆக்சுவலி அன்றைக்கி நைட் நான் யார் கூட ஒன்றா இருந்தது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் அது ஸ்வேதான் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அவன் கூட போய் ஒன்றா இருந்திருக்கேன். டபுளே என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. விட்டுங்க பாஸ், இதெல்லாம் சகஜம், பார்த்துக்கலாம். உனக்கு இதெல்லாம் சகஜம்ப்பா, உன்ன மாதிரியா நான்? ஒரு செகண்ட் அசிங்கப்படுத்திட்டாரே. விடுங்க பாஸ், நான் அறியேன். எது? இல்லை பாஸ், நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணுறேன் பாஸ். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். இப்படியே டேஸ் போகுது. ஸோ ஒன் ஃபைன் டே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். ஸோ ஹீரோனும் வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் இருக்கும், ஐயோ பக்கு பக்குன்னு இருக்கே கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோன் வந்துட்டு அதே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. ஸோ ஜெய்கே வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. நம்ம ஹீரோ லைக் ஒயினா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அக்கா அத்தை மட்டும் தான் இருந்துட்டுப்பாங்க. ஸோ மாமா கூட வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் மனுஷன். இங்கே நம்ம ஹீரோனா அவங்க 3 லேடிஸ் மட்டும் தான் வீட்டில் இருந்துருக்காங்க. நம்ம ஹீரோனை கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னும் இல்லை வேண்டாம் அது வந்து அப்படி நம்ம எழுதிட்டுருப்போம். ஏன்னா அவளுக்கு சாப்பிடவே தோணல, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஷனாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோன் வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டுப்பான். கொஞ்சம் சாப்பிடுவான், நீ சாப்பிட என்ன ஆகுது சொல்லு. அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒயின் எழுதிட்டுப்பான். சரி நான் வேணா ஊட்டி வரேன், 2 வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஒரு வாய் தான் வச்சிருப்பா, மொத்தத்தையும் இருந்து வாமிட் பண்ணிட்டா. என்னடியாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி போயிட்டு அப்படி முதுகுலாம் தடை விட்டுட்டு பாருங்க. இல்லை எனக்கு என்ன தெரியல, காலையில் ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்துச்சு. அதான் என்னது அப்படின்ற மாதிரி அத்தையோட கண்ணெல்லாம் அப்படியே விரியுது. என்னம்மா சொல்கிற? காலையிலேருந்தா என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை காலையிலேருந்து அம்மா தலை சுற்றிட்டே இருக்குது. அப்போ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டாக்டர்லாம் வர வச்சாச்சு. இப்போ அவர் வாயினை செக் பண்ணி பார்த்துருப்பாரு. எஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. ஹீரோனுக்குன்னா குண்டை தூக்கி போடுன்ற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அக்காவுக்கே சாக்கு வர்றா இந்த மனுஷனை அப்படின்ற மாதிரி இருந்துருப்பாங்க. எங்கள் அத்தை எனக்கு அன்றைக்கே தெரியும், கண்டிப்பாக அன்றைக்கே தெரியும், நான் அடிச்சு சொல்லுவேன், நான் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வேறு வந்துட்டு சோஃபாலாம் போட்டு தட்டிட்டு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்படியே வந்து ஈவினிங் வாழ்ந்துருக்கும். ஜேகே வீட்டுக்கு வரும்போதே அவருக்கு வந்து பயங்கரமான வெல்கம். வீட்டெலாம் வாயில் தின்னுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? ஸ்வேதா என்ன நடக்குதுங்க? என்னங்க? நான் கூட அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்டுக்கா. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்களாம் நீங்களாம் சொல்லுங்கப்பா. டேய் நடிக்காதரா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத அமுக்குனி பிள்ளை மாதிரி இருந்திருக்கேன். என்னங்க சும்மா இருங்க, பிள்ளை இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கா. நீங்கள் வேறு சாதனை நான் தான் பண்ணியிருக்கேன் சாதனை. டேய் பையனு மாசமாக இருக்காடா, போய் பாரு போ. ஒயின் ப்ரெக்னென்ட் ஆகலாம். நான் மட்டும் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் சொன்னாலும் புரியுமோ, அடிச்சுப்போ அப்படின்ற மாதிரி அவங்க துரத்தி விட்டுருக்காங்க.
இவருக்கு அப்படியே ஒன்றும் புரியல. அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மேலே போயிருப்பாரு. இங்கே பயணமே அதே மாதிரிலாம் நகத்தை கடிச்சிட்டு ரொம்ப டென்ஸ்டாக உட்காந்துருக்கா. இப்போ ஜேகே உள்ள வந்துருப்பாரு. இரு அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சிட்டா. அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கா. நீ பாரு, அது நான் அன்றைக்கி ஏதோ போதையில் இருந்தேன், ஏதோ நடந்துருச்சு. இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏன் சொல்லலை? இல்லைங்க, அது பயமாக இருந்துச்சு, அதான். நீ எல்லாமே என்ன பண்ணியிருந்திருப்ப? என்னே குடிச்சிருக்கிறத யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்திருப்ப. அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்ப. கரெக்டா? இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஏய் பாரு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டாரு. எங்கள் அக்கா வந்திருப்பாங்க. என்னடி ஆச்சு, ஏதோ கத்திட்டு போட்டார் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுருக்கா. நேரமே பேசலாம் அமைதியாக வந்துட்டுருக்கா. எங்கள் அக்காவுக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது. எங்கள் வீட்டில் பயங்கரமான கேரிங் தான். எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் பயங்கரமான ஒரு கேரிங் தான். வீட்டில் வந்து ஜூஸ் கொடுக்குறது என்ன, எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு சைடு பார்த்துக்குவாங்க. ஜேகே மட்டும் கண்டுக்க மாட்டார். பட் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவள் கண்டிப்பாக உங்கள் ரூமில் தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கம்பல் பண்ணி ஜேகே கூட வந்து தூங்க வைக்கிறாங்க. ஜேகேவால் எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வரப்போது வீட்டில் எல்லாரும் அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த மாதிரி வந்து விட்டுருந்துருப்பாரு. ஈரன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் படுப்பா, அவர் சோஃபாவில் படுத்துக்குவார். ஸோ இங்கே வந்துட்டு தென் மந்த்ஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 7 months அவகிட்ட வந்து ஆகியிருந்திருக்கும். இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், வாமிட்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெட்டில் அமைதியாக உட்காந்துட்டுப்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்திருப்பார். லைக் அப்போ வந்து தூங்குற டைமு, அதனால் வந்துட்டு அது பெட்டுக்கு வந்திருப்பார். இதுக்கு எப்படி உட்காந்துருக்கலாம்? ஏய் தூங்கலையா? இல்லைங்க, அது தூக்கம் வரல, ஒரு மாதிரியாக இருக்குது. அதான். மாதிரியாக இருக்கா? என்ன மாதிரியாக இருக்குது? அக்கா வேணா கூப்பிடா? இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், அக்கா தூங்குவா. அக்கறை தான் பெருசா என்னவோ பண்ணு அப்படிச்சுட்டு அவர் போயிட்டு சோஃபாவில் தூங்க ஆரம்பிச்சாரு. இங்கே வாயின் அமைதியாக வந்து உட்காந்துட்டுப்பா. இப்படியே அவருக்கு மனசே கேட்கல. ஒரு 1/2 hour அப்படியே கழிச்சு திரும்பி பார்த்தா அதே மாதிரி தான் உட்காந்துட்டுக்கா. இப்போ அவர் ஏஞ்சி வந்திருப்பாரு. என்ன தான் வேணும் உனக்கு? இல்லைங்க, ஒரு மாதிரி இந்த சைடு வலிக்குது. அதான். வலிக்குதா? சரி ஏந்தி ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை, எங்கள் அம்மா கிட்டே கேட்டு போவாங்க, சாதாரண சூட்டு வலி தான். ஸோ அதனால் சீரக தண்ணி குடிச்சா சரியாகும் சொன்னாங்க. சீரக தண்ணியா? சீரக தண்ணியா வெந்தய தண்ணியா அது எனக்கு தெரியலையே. இன்னொன்று எங்கள் அம்மா கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே இறங்கி போயிட்டாரு. இவர் எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துருப்பான். ஸோ இங்கே வந்து ஜேகே கீழே இறங்கி வந்துட்டு அம்மாவுக்கு அதை தட்டலாம் மாதிரி போகிறாரு. பட் தட்டலை, மறுபடியும் ரிட்டன் வந்துருப்பாரு. கிச்சனுக்கு போயிட்டு இதெல்லாம் நானே பண்ணுவேன் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீரக தனியாக வெந்தய தனியாக தானே தெரியல, ரெண்டுத்தையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரகம் வெந்தயம் ரெண்டுத்தையும் வந்து போட்டு அவர் வந்து கொதிக்க வச்சு அந்த தனியாக வந்து கொடுத்துருப்பாரு. சும்மா இவர் தான் இருந்தாரா? இல்லை, அத்தை தான் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துட்டுப்பா. ஸோ இப்போ அவர் வந்து கொடுத்துட்டுப்பாரு. நான் அமைதியாக வந்து குடிச்சிட்டு ஐயோ கொமிட்டு ஏய் வாமிட் பண்ணி தொலைச்சிடாத, வாமிட் வருதுனா ரெஸ்ட் ரூம் போ. இல்லை வாமிட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு 3 முடக்கு அப்படி தான் குடிச்சிருந்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்தப்பா அப்படின்ற மாதிரி அவர் வேறு போயிட்டார் அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு அமைதியாக படுத்துருப்பார் பெட் சோஃபாவில். இப்போ என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, கால் வலிக்குது. ஏன் காலமிக்கணுமா இல்லை அப்படின்ற மாதிரி அமைதியாக வந்து படுத்துட்டா. இதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னால் அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாக படுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே அவர் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல ஹீரோ தான் பார்த்துருப்பாரு. அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு தென் கீழே வந்திருப்பாரு. எங்கள் அக்காவும் என்னாச்சு சொன்னாடா, நைட்டு ஈவினிங்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, நைட்டு ஏதாச்சும் சொன்னாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இங்கே வரும் அது ஒன்றும் சொல்லையே, எதுவும் சொல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஒரு மாதிரி ஈகோ பார்க்குறேன்னு நினச்சேன். அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவளுக்கு அந்த போட்டு கொடுத்ததுலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஈரன் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து அவள் மாமா எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஓஹோ, அதான் எலி ட்ரெஸ் போட்டு போயிருக்கு விஜிடாவை பார்த்துட்டுக்கா. என்ன நான் வந்துட்டு ஒன்று கேட்பேன், உண்மையே சொல்லணும். என்ன உண்மை? ப்ராமிஸ் பண்ண ஃபஸ்ட்டு. சரி ப்ராமிஸ். என்ன உண்மை? இல்லை உண்மையா நீங்கள் ஒன்றா இருந்து தான் இந்த குழந்தை வந்துச்சா? அக்கா என்ன கேட்குற? இல்லைடி நான் அப்படி கேட்க வரல, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. லைக் 2 பேரும் இன்ட்ரெஸ்டோட இதெல்லாம் பண்ணி தான் குழந்தை, அதான் கேட்குறேன். இல்லைக்கா, ஒரு நாள் பயங்கரமாக கூப்பிட்டு வந்தார். அன்னைக்கு அவர் நீன்னு நினச்சி தான் இதெல்லாம். என்னடி சொல்கிறா? அதை அவர் நெக்ஸ்ட் டேவே மறந்துட்டார். ஆனால் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில. நான் ப்ரெக்னென்ட்டான விஷயம் தெரிஞ்சோன்னே அவர் என்கிட்ட வந்து இந்த குழந்தை மட்டும்தான், அவ்வளோதான், வேறு எதுவும் சம்மந்தம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாருக்கா. எனக்கு ஒன்றும் புரியல. ஓ
சின்ன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா விட்டுருப்பான். இங்கே ஒயனுமே சரின்ற மாதிரி வந்து நம்மளை விட்டுட்டான். தென் ஈவினிங் இருக்கும். இங்கே அக்கா கரை வந்துட்டு ஜேகே போய்ட்டு பார்த்து பேசலான்னு கூப்பிட்டு போனால் அவர் டெரஸில் இருந்துருப்பாரு. ஸோ இவ பக்கத்தில் போய் உட்காந்துருப்பான். ஏங்க உங்களுக்கு ஒயனை பிடிக்கல சரி, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவளுக்கு கொஞ்சம் கேராக பார்த்துக்கலாம்ல. கொஞ்ச நாள் நீங்கள் லீவ் போட்டு அட்லீஸ்ட் அவள் டெலிவரி டைம் வரைக்குமாச்சும் கூட இருக்கலாம்ல. எதுக்கு? அதான் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நான் வேறு தனியாக லீவ் போட்டுருக்கணுமா? இங்கே பார், நான் சொன்னது தான். இந்த குழந்தை பிறந்தோன்னே குழந்தைய கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கணும். தட்ஸ் ஆல். அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் என்ன பேசுனீங்க? அவள் என்ன நம்ம குழந்தை பிறக்கிற மிஷினுக்காகமா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்? இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம். இது ஆமாம், அவளுக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நாங்கள் தான் அவளை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம். ஓ, எதுவுமே நடக்கலன்னு இப்போ கதை விட்றீங்க போல. இல்லைங்க, இதுதான் உண்மை. ஆக்சுவலாக அவளுக்கு உண்மையிலேயே மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாளாக அவளை கம்பல் பண்ணி உங்களை பற்றி எடுத்து சொல்லி அம்மா சிச்சுவேஷனை சொல்லி இதுக்கிட்ட அவளுக்கு எதுவுமே தெரியாது. லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், அதுக்கப்புறம் 1 இயர் நம்ம தனித்தனியாக இருந்தது, எதுவுமே தெரியாது. அன்றைக்கி தான் அவள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொன்னேன். எனக்காக வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டாங்க. நிஜமாக அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. நீங்கள் அவளுக்கு எல்லா இதுலேயும் தப்பாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. அவளை நான் தான் கம்ப்ளீட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன். நீங்கள் கோவப்படுறதுனா ஈவன் தான் கோவ பண்ணணும். ஏன் அவன் மேலே கோவப்படுறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க ப்ளீஸ். அவள் எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். ரொம்பவே நல்ல பொண்ணு. ப்ளீஸ் சொல்லிட்டு வந்து எந்த போயிட்டாங்க. அந்த அப்படியே யோசிச்சுட்டே இருந்துருக்காங்க மனுஷன் உட்காந்து. ஏன்னா இவ்வளோ நேரம் என்ன நினச்சிருந்துருப்பாரு. லைக் ஹீரோன்னா வந்துட்டு நம்ம அக்கா காரிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கம்பல் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் இப்போ தான் அவருக்கே உண்மை தான் தெரியுது. லைக் வந்து இவங்க தான் வந்து கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் அவருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஓவராக பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் வந்து நம்ப முடியல. எதுக்கும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை நார்மலாக விட்டுருந்துருப்பாரு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து நம்ம ஜேகே கிட்டேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. அதை நம்ம ஒன்மேஜ் வந்துட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்போம். பிகாஸ் வந்து காலையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கால் வலிக்குது நீருன்னு சொல்லியிருப்பாரு முன்னாடி. அதுக்காக இப்போ வந்து கால் அமைக்கிருப்பாரு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வந்து அமைக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் பாட்டு கால் அமைக்கிட்டு என் குழந்தை வயத்தில் இருக்கு அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். அந்த குழந்தையும் நல்லா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியே வந்து டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஒரு அளவுக்கு ஜேகே கிட்ட சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன கேஸ்லாம் பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் லைக் நைட் ரொம்ப லேட்டாக வரதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டார். இப்போது கொஞ்சம் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சாலும் எதுவும் பேச எடுத்துக்கல. சரி ஓகே, அவரோட குழந்தை நம்ம பெற்று கொடுக்க போகிறோம், என்ன பண்ண தானே செய்வார் அப்படின்ற மாதிரி வந்து ஒயின் வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி டேஸ்லாம் வந்து போக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 9 மந்த் கிட்டத்தட்ட வந்துட்டு டெலிவரிக்கே கிட்டத்தட்ட இருக்கா ஹீரோனு. இப்போது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ டெலிவரிக்கான டேட்லாம் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான கேர்லாம் இருக்கும் வீட்டில். இன்னும் ரொம்ப வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜூஸை கூடி எக்ஸசைஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடியல விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து எல்லாம் வீட்டில் வந்து பயங்கரமான இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அம்மா, அதாவது வந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பாவுமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. லைக் இப்போ இவங்களோட வீட்டில் தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்றா அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. ஒரே அமைதிகரமாக இருக்கும். நான் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மனுஷன் வந்துட்டு மேலே போயிருப்பாரு. டோர் ஓப்பன் பண்ணான்னு பார்த்தா உள்ளே வந்து பேசுகிற சவுண்ட் கேட்கும். ஓ யாரும் இருக்காங்க அவங்களுக்கு எடுத்துட்டு வெயிட் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஹீரோனோட அம்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோட அக்கா அவங்க தான் இருப்பாங்க. ஏண்டி அப்போ இத்தனை நாளாக எதுவுமே இல்லையாடி? எல்லாமா என்ன சொல்கிறல்ல, அவர் உண்மையாக அக்கா வந்து லவ் பண்ணுறாரு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா தான் சேர்ந்து தேவையில்லாமல் வந்துட்டு இது பண்ணுறீங்க. அவர் உண்மையாக அக்கா ரொம்ப லவ் பண்ணுறாரு. அக்கா சொன்னால் புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ். இல்லை வாயன், ஆனால் எப்படி என்னால் கண்டிப்பாக இந்த முடிவை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வாயன். அக்கா நீ எப்படி அன்றைக்கி என்கிட்ட கேட்ட? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒன்று கேட்குறேன். இதை பண்ணுன்னு தானே சொல்லி கேட்டேன். அதே மாதிரி நானும் கேட்குறேன். இது வரைக்கும் நான் லைஃப்பில் என் அக்காவும் உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்டதே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒன்று கேட்குறேன். எனக்காக அதை செய்யணும். இந்த விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உனக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல. உனக்காக நான் வந்து மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. மாமா என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி, எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, உனக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனேன்ல.
எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டியா? இப்போ ஜேகே கன்ஃபார்மே ஆகிடுச்சு, உண்மையிலே வந்துட்டு அவளை கம்பல் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி பேபி பிறந்த பிறகு வந்துட்டு குழந்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்போது இந்த விஷயம் ஜேகேக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். அவருக்கு என்ன தெரியல, மனசே ஒரு மாதிரி சரியில்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்டி பண்ணுற, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. அக்கா இங்கே பாரு, நீங்கள் என்ன எதுக்கு மேரேஜ் பண்ண வச்சா? குழந்தைக்காக. அந்த குழந்தை வரப்போகுது, குழந்தை கொடுத்துட்டு நான் போகிறேன். ஏன் எனக்குன்னு வேறு லைஃப் இல்லையா சொல்லு? ஏன் வேறு யாரும் மேரேஜ் பண்ண மாட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். புரிஞ்சுக்கோ. ஆனால் அவனுக்கா இந்த முடிவில் யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, மாமா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சிரிச்சிட்டுப்பா. இதெல்லாம் கேட்டுருந்துருக்கும். அவருக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. அமைதியாக சோஃபாவில் வந்து உட்காந்துட்டாரு. ஸோ யோசிச்சுட்டே இருந்துருக்காரு. அவருக்கு எல்லாத்தையும் அப்படியே போட்டு மாற்ற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சமாச்சும் வந்து ஒரு கன்சிடர் அதெல்லாம் எட்டி பார்க்குது. நம்ம தான் ஓவராக பண்ணிட்டு இருந்துருக்கேன். ஓகே அப்படின்ற மாதிரி விட்டார். ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. பயங்கரமாக மனுஷன் லீவே போட்டு வீட்டில் வந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு வயனை. நீங்கள் வயனுக்கு ஷாக்காக இருக்கும், ஒன்றுடா இதுன்ற மாதிரி. சாப்பிட்றியா இல்லையா? இப்போ இல்லைங்க வாமிட்டு வருதாதான். சாப்பிடுன்னா இதால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊட்டிட்டு இருப்பாரு. ஹீரோன் அப்படியே வாமிட் பண்ணியிருந்திருப்பா. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஐயோ உங்கள் மேலே வாமிட் பண்ணிட்டான். சரி இப்போ என்ன, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸு அது உங்கள் ட்ரெஸ்ஸு சின்னதாக ஒரு ஹீரோன் வந்தாலே டென்ஷன் ஆவார். இந்த மாதிரி ஹீரோன் பார்த்துட்டுப்பா. ஸோ இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரெஸ்ட்ரூம் போயிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஹீரோனுக்கும் அந்த மவுத்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த சாப்பாடு எடுக்க ஏன் விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி விட்டார். அப்படின்ற மாதிரி அக்கா பார்த்துட்டுக்கா. ஸோ வெளியே வரும்போது அவங்க அக்கா அங்கே தான் இருந்திருப்பாளா. நீ என்ன பண்ணுறீங்க? என்ன சார் குழந்தை வரப்போகுதுன்னு சார் பயங்கரமாக கவனிச்சிக்கிறீங்க என்னோட தங்கச்சியா? அதனால அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போயிட்டாரு. இங்கே வயனும் அதே மாதிரி தான் சிரிச்சிட்டுப்பா அப்படி பார்த்துட்டு. சரி இப்போ வந்துட்டு ஒன் ஃபைன் டே இங்கே மெயினோட டெலிவரி டேட்டுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லாருமே வெளியே போயிருந்துருக்காங்க. லைக் ஜேகே தான் வீட்டில் இருக்கா இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு இன்னும் 3 டேஸ் தானே இருக்குது, கொஞ்சம் போயிட்டு வந்து வெளியே போயிட்டு கடவுளை வேண்டிக்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போயிருந்துருப்பாங்க, கோயிலுக்கு போயிருந்துருப்பாங்க. எல்லாரும் போயிட்டு பிறகு வந்து இங்கே ஜேகே ஹீரோன் மட்டும் தான் வீட்டில் இருக்க மாதிரி. நம்ம ஹீரோன் வந்துட்டு இந்த மாதிரி காலைல தான் படிக்கிறலாம் இறங்கின்ற மாதிரி கடைசியில் டயர்ட் ஆகிட்டு ரூம்லேயே வந்து துப்பு கட்டின்னு படுத்து கிடக்குறா. முடியலை, ஒரு சின்ன பிள்ளை என்ன வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து படுத்துட்டுப்பா. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதான் அம்மா சொல்லியிருக்காங்களே அந்த டெலிவரி டேட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டுருக்கா. அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை அந்த டெலிவரி டேட்டுக்குள்ளெலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமாக பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயம் வந்துருச்சு மேடம்க்கு. அப்படியே கத்த ஆரம்பிச்சிருப்பா. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருப்பா. இங்கே ஜேகேக்கு வந்து கேட்டிருக்கோம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருப்பாரு. இங்கே ஹீரோனுக்கு கத்தத்தை பற்றினா அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட வந்திருப்பாரு. ஐயோ அம்மா பயங்கரமாக பெயினாக இருக்குது, வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்கா. சரி கூல் ஒன்றும் இல்லை, அதுதான் டெலிவரி டேக்கு 3 டேஸ் இருக்கே, அதுக்குள்ளேயே குழந்தை பிறக்கும் முடிச்சுட்டு அவர் கனெக்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உனக்கு இதான் நேரமா அப்படின்ற மாதிரி கத்திட்டுருப்பா. என்ன திட்டுறா அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கா தூக்கிட்டு படிக்கட்டு அவ்வளோ படிக்கட்டு தூக்கிட்டு இறங்கிட்டு இருப்பார் மனுஷன். ஸோ அப்படியே அலைக்கா தூக்கி அப்படியே வந்து காரில் உட்கார வச்சுட்டு போயிட்டு ஐயோ காரே டெலிவரி போட்டுருக்கு ஏன்னா அப்படி ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே டாக்டர்கிட்டே ஒரு கொஷின் கேட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது 3 டேஸ் நீங்கள் வந்து கொடுத்து அந்த 3 டேஸ்க்குள்ளாடி அப்படியே அந்த குழந்தை பிறக்கும், அது அப்படியே வந்துட்டு பிறக்கவே கூடாது இப்போ அப்படின்னு நம்மளாம் கத்திட்டு இருப்பாரு. உனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, இது என்ன மொதல் குழந்தையா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்க. அது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஜேகே இருந்துட்டு இருப்பாரு. ஸோ இங்கே ஜேகே வந்து பண்ணிங்கன்னா வீட்டில் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து அவளுக்கு பெயின் வந்துச்சு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரே பதட்டமாக இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஜேகேக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருன்னு கற்றுதெல்லாம் பார்த்தா இருக்குது கிருகிருன்னு ஆகுது முடியாது அப்படின்ற மாதிரி அமைதியாக வந்து சைட்டில் வந்து நின்றுருப்பாரு. ஸோ ஃபைனலி வந்து ஒரு அழகான பேபி வந்து பிறந்திருக்கும். ஒரு கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட ஜேகே பேபி உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது வர்றா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் குழந்தைய கொஞ்சிட்டு அப்படி தான் இருந்துருக்காங்க. இங்கே ஒயன் அக்கா இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். சொல்கிறீ இந்தா அப்படின்ற மாதிரி குழந்தைய கையில் கொடுக்க. எதுக்கு என்கிட்ட கொடுக்குற நீ வை அக்கா என்ன பொடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். எங்கள் அக்காவுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளே ஒரு ராசி இல்லாதவங்க குழந்தைய வாங்கணுமா அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். பைட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருந்து கத்திருப்பா. ஐயோ இவ இருக்கிற காண்டிக்கு நம்மளை கடிச்சு விட்டாலும் கடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே குழந்தைய வாங்கியிருப்பாங்க. அப்படியே அந்த கையில் வைக்கும் போதே அந்த ஒரு ஃபீல்
அந்த குழந்தைய அழகாக பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணீரே வருது அவங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்கால. கிட்டத்தட்ட அப்படியே ஜமுக்க மாதிரி இருக்கா பாரு. உன்ன மாதிரியே இருக்கா பாரு. என்ன மாதிரி நம்பிட்டேன். வந்ததுலேருந்து எல்லாம் புருஷன் புருஷன்னு சொல்லி கதையை விட்டுட்டு இப்போ கொண்டாட்டி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவள் பார்த்துட்டு இருப்பா. இப்போ எல்லாரும் அந்த குழந்தைய வச்சு பயங்கரமாக கொஞ்சிட்டு இருந்துருக்கானுங்க. யோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அவர் என்னவோ தெரியல, வயனே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் போயிருக்கும். இப்போ வந்து நார்மல் ஒர்க்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோனோட வீட்டு சைட்லேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. எல்லாம் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட் அப்படியே போயிட்டு வந்துருக்கும். இப்படியே ஒரு 3 days லேட்டர் எங்கள் டிஸ்சார்ஜ்லாம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பேபி வந்து தொட்டிலில் இருக்கும். ஏன் இதெல்லாம் வேண்டாமே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி அக்கா, நான் சொன்னதான் நிஜமாக வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது நினச்சி, புரியுதா? இது என்னோட பேபியும் தான், உன்னோட பேபியும் தான். அதே தாண்டி நானும் சொல்கிறேன். அதே மாதிரி 2 பேரும் அம்மாவாக இருக்கலாம்ல. ஆனால் குழந்தை வளர்ந்து என்ன சொல்லும்? அது எப்படி எனக்கு ஒரு அப்பா 2 அம்மான்னு கேட்கும். இதெல்லாம் வேணாக்கா, சரியா? இது நான் முழு மனசோட ரொம்ப ஹாப்பியாக இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். என்ன மாமா கரெக்டா? மாமாக்கே ஓகே. இந்த பாருக்கா, நான் ஒன்றும் அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வராமல் போயிட போகிறது இல்லை, எதுவுமே பண்ணாமல் போயிட போகிறது இல்லை, சரியா? இது என்னோட குழந்தையும் தான். குழந்தை உன்னையும் அம்மானு கூப்பிட்டோம், என்னையும் அம்மானு கூப்பிட்டோம், இதில் என்ன இருக்கு? அதுக்கு என்னடி? அப்போ அவரு உன்னோட ஹஸ்பண்ட், புரியுதா? எனக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. லிட்ரலி ஐம் ஸோ ஹாப்பி. நான் இதை நினச்சி எந்த கில்ட்டாக ஃபீல் பண்ணல, புரியுதா? மா நீ இந்த குழந்தை எடுமா, நான் அப்படி தான் அருவியை போட்டுட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கையில் எடுக்க சொல்லியிருப்பான். எங்கள் அம்மாவும் கையில் எடுத்தோன்னே அக்கா கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாமா நீங்கள் கிட்டே வந்து என்னங்க பா எம்பட்டு அழகாக இருக்கு இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு. இல்லை வாயனது வாயனவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? இல்லை உன்னை பற்றி உண்மையெல்லாம் தெரியாமல் நான் ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு புரியுது. நீ இன்னும் உன்னோட விருப்பம் இல்லாமலாம் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இது உன்னோட குழந்தை, நீயே முடிவு பண்ண, புரியுதா? நான் என்னோட தப்பை எல்லாத்தையும் கண்டிப்பாக உணர்ந்துட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும். என்னை மன்னிக்கவும் செஞ்சிரு ப்ளீஸ். அதெல்லாம் ஓகே மாமா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை உங்களுக்கு தான், சரியா? நான் வந்துட்டு இந்த மாதிரி எந்த விதத்துலையும் சரி ஃபீல் பண்ணவே கிடையாது. இப்போ நீங்கள் ஓகே சொன்னால் நான் பேச மாட்டேன் உங்கள் யாருக்கிட்ட. ரொம்ப தான் பண்ணுறாங்க, எவ்வளோ நானும் பிளேடு போடுறது. இப்போ அவர் அப்படின்னா திரும்பி ஸ்வேதா பார்க்குறாரு. ஸ்வேதா வந்துட்டு என்ன பண்ணலான்ற மாதிரி கண்ணாலே கேட்க ஓகே சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. நிஜமாவா? எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொன்னோன்னு தான் ஹீரோனுக்கு அவ்வளோ ஹாப்பி. கொடுக்கணும்னு வந்துட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 3 years லேட்டர் அடியே எங்கடி இருக்கா, வெளியே வாடி. ஐயோ கண்டுபிடிக்க முடியல. என்னக்கா கண்டுபிடிச்சா என்னையா? ஏடி நானே தேடி இருக்கேன், நீ வேற. உங்கள் அப்பாங்கார கூட சேர்ந்து எங்கேயும் ஒழிஞ்சிருக்குது, இதை பொட்டிக்காம இங்கே விடவே மாட்டேன். அதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பொறுமையாக வந்து டோர் பின்னாடி போயிட்டு இரு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்குள்ளே அது வந்துட்டு ஓடி இருந்திருக்கும். ஓடி போயிட்டு அம்மா என்னை காப்பாற்றி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சு வந்திருக்கும். இருணும் அக்கா ஏன் குழந்தைய பயன் கொடுத்துறா? அம்மா பாருமா, இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, சும்மா சும்மா என்ன வந்து துரத்தினே கிடக்குது. ஏதோ போனா போது வச்ச பொழியானண்ணா ஒழிஞ்சிட்டுங்க, இன்னும் இப்படிலாம் குடும்பப்படுத்தலாமா? எல்லாம் வாயாடிச்சிரு உனக்கு. போன வருஷம்லாம் உங்கள் அம்மா காரி பேசவே மாட்டேன்னு வாயில் வசம்பு வச்சு தேய்க்கணும்னு பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு நீ இந்த வாயாடுற. விஷயம்னா என்னது? தெரியாது, தெரியாமல் எதுக்கு சொல்லுங்க. ரொம்ப பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஜெயிக்க வந்திருப்பாரு. என்ன பொண்ணை 2 பேரும் சேர்ந்து ஆசை பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான் சொல்லிட்டேன், செஞ்சிருவேன். ஆமாம் இவர் மாதிரி பட ஹீரோ செஞ்சிருவார். எதுக்கு இந்த காமெடிக்கு? சரி ஐயோ அக்கா டைம் ஆச்சு, சரி நான் கிளம்புறேன். கொண்டா இருந்துட்டு போடி. எங்கே போறீங்கம்மா? கொண்டா இருந்துட்டு போங்க. ஐயோ செல்லம் ஒன்றும் பிரச்சனைடா, இங்கே இருங்க, நாளைக்கு நான் வரேன், சரியா? கண்டிப்பாக நீங்கள் போகணுமா? அப்பா என்னை தேடி வரே, போகணுமே. சரி ஓகே.
எதுக்கு மூஞ்சிட்டு வச்சிருக்கேன் இந்த லாலிபாப், ஐயே ஜாலி லாலிபாப் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. இந்த லாலிபாப் தான் இவ்வளோ சீன் போட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது வாயணும் சரிக்கா மாமா நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு போன இயரே வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அந்த மேரேஜ் பண்ண பையன்கிட்ட நம்ம ஹீரோன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பா. அவனும் ரொம்ப நல்ல மனசோடு வந்துட்டு சரி ஓகே இது வந்து ஒரு நல்ல முடிவு தான், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து என்கிட்ட இதை உண்மையாக சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இதை வந்துட்டு ஒரு முழு மனசோட நடிச்சா பண்ணியிருப்பான். ஸோ ஃபைனலி வந்து நம்ம ஹீரோனுக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஃபைனலி வந்துட்டு நம்ம ஹீரோன் அவள் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பா. ஹாப்பி என்டிங். ஐயோ ஃபைனலாக ஒரு இதில் முடிச்சிட்டேன். இது ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். ஸோ கதை வந்துட்டு எனக்கு எப்படி போச்சுலாம் தெரியாது, ஓரளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்துருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.